நான் கையெழுத்து போட்டு கொடுத்தா குடியுரிமை கொடுக்கறாங்க சொன்னீங்க, அது உண்மையா? சத்தியமா கொடுக்குறாங்க. எப்படி அது திரு சீமான் தனிப்பட்ட நபர் கொடுக்குறாங்க, கொடுத்தானே இருக்கிறாங்க. அது எப்படி இன்னொரு நாட்டுல சாத்தியப்படும்? அது எனக்கு தெரியாது. என் பிள்ளைகள் கேட்கறாங்க, நான் கடிதம் கொடுக்குறேன். நீங்க கையெழுத்து கொடுத்து குடியுரிமை பெற்றவர்கள் இருக்கிறாங்கல்ல? உண்மையிலே கொடுக்குறாங்க. இந்த நாடு மாதிரி கிடையாது. அதே மாதிரிதான் கனடால நான் முதல்ல பேசும்போது ஒரு 10 நிமிஷம் வந்து கனடா நாட்டை நான் புகழ்ந்து பேசுறேன். முதலில் அந்த நாட்டு கொடியை மதிச்சு வணங்கிட்டு தான் நம்ம கொடியை ஏற்க முடியும். அதை மொழிபெயர்த்தோன்னே ஓகே. பாதுகாப்பு கெடுபிடிகள், தீவிரவாத அச்சுறுத்தலை தாண்டி உங்களுடைய கையெழுத்து அவ்வளவு ஒரு வேல்யூவா இருக்கு. அதுதான் ஜனநாயகம். அவங்களுக்கு வணிக்கிறாங்கல்ல, அதுல கொடுக்குறாங்க. நான் கையெழுத்து போட்டு கொடுத்தா குடியுரிமை கொடுக்கறாங்க.